இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு சப்பாத்திக்கு மஷ்ரூம் கிரேவி தாங்க செய்ய போறேன். எப்பயும் போல ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சு செய்யாம ஃபர்ஸ்ட் மஷ்ரூமை மேரினேட் பண்ணிட்டு கிரேவி செஞ்சிருந்தேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. போத் ரைஸ்க்கும் சப்பாத்திக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி சாப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவைப்பட்டதுனால கையோட அதையும் அரைச்சு வச்சுட்டு சப்பாத்தி மாவையும் பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ மஷ்ரூம் மேரினேஷனுக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக், கர்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஆனியன், க்ரீன் சில்லிஸ், கார்லிக், ஜிஞ்சரை பொடியாக சாப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியன் இதெல்லாமே ரா ஸ்மெல் போற வரையும் சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த டொமேட்டோஸோட கொஞ்சமா உப்பு, தனியாத்தூள், காரம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மேரினேட் பண்ணியிருந்த மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிட்டு 3 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணிட்டு இறக்குறப்ப கொஞ்சமா கரம் மசாலா, கிரீன் சில்லி, கொரியாண்டர் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடிங்க. டின்னர் எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் அரவிந்துக்கும் அஜய்க்கும் எப்பயும் போல நைட்ல மில்க் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு.